வெல்கம் பேக் டு நம்ம லைஃப் டைரிஸ் காய்ஸ். இனிமேல் இந்த சேனலில் மூவி ரிவ்யூ பண்ணுறான்னு இருக்கேன். என்னடா அவன் விலாக் போகிறான், காமெடி போகிறான், டான்ஸ் போகிறான், எல்லாம் ரீல்ஸையும் போகிறான், மூவி ரிவ்யூ போடுறான்னு பார்க்காதீங்க. எல்லாமே பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், அதை பற்றி பேசலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். படம் பேர் என்னன்னா ஹாட்ஸ்பாட் 2. ஏற்கனவே 1 வந்து போன வருஷம் வந்துச்சு, இப்போ 2 வந்திருக்கு. 2 பற்றி நான் என்ன சொல்கிறது? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் 2 பற்றி என்ன சொல்கிறேன்னா, அதோட கண்டினியூட்டி கிடையாது. அதே மாதிரி ப்ரொடியூசர் கதை சொல்ல வராங்க ஹீரோயின். ஃபஸ்ட்டு கதை என்னன்னா, இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. ஹீரோஸை வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு ஒரு கதை வருது. அதை யார் 2 பேரும் டேரக்டாக சொல்கிறாங்கன்னு படம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. டேரக்டாகவும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. 2வது கதை என்னன்னா, ஆடை சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க. எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கியா, நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம 3வது கதை என்னன்னா, 3வது கதை பார்த்தீங்கன்னா 2050க்கும் 2025க்கும் இருக்கவங்களுக்கும் லவ் ஸ்டோரி ஓடுது. சயின்டிஃபிக்காக இருக்குது. 2050 என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. நாய் கூட அழிய போதாமே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்த ஹாட்ஸ்பாட் 1ஓட இது கொஞ்சம் சுமார் தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு வரல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இருந்தாலும் நான் எனக்கு தோன்ற மாதிரி சொன்னோம்னா ஒரு டைம் பார்க்கலாம். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ், அங்கங்கே ஃபஸ்ட் டைம் பேசுறதுனால கொஞ்சம் திக்கி தான் பேசியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இனிமேல் கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.